அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, ஒரு ரேண்டமான விலாக் தான். ஒரு அன்பிளான்டு விலாக்னே சொல்லலாம். ஸோ இந்த விலாக் வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு ஃப்ரெஷ் கீரை. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து நாட்டு காய்கறிகள் எல்லாமே வந்து போடுவாங்க. ஸோ அங்கேருந்து வந்து இந்த கீரை வந்து ஸோ இது வந்து இன்றைக்கி வாங்கி வச்சுட்டாங்க அம்மா. அண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஜும்மா டே. ஃபைசின் வந்துட்டு ரெடியாகி கிளம்பி நிற்கிறாரு. இன்றைக்கி வந்து பள்ளிவாசல்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபைசின் வந்து தொழுகிறதுக்காக போக போகிறாரு. இன்றைக்கி நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. என் தம்பி கிளம்புறதை பார்த்துட்டு இவரும் வந்துட்டு கைலி கட்டிக்கணும் எல்லாம் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ அப்படியே வந்து பள்ளிவாசலுக்கும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ என் தம்பி கூட தான் வந்து இன்றைக்கி ஃபைசின் போக போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைசனும் என் தம்பியும் பள்ளிவாசலுக்கு கிளம்பிட்டாங்க. அண்ட் அன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் பண்ணியிருந்தாங்க அம்மா. ஸ்பெஷலாக ஃபைசின்காக பண்ணாங்க, எங்களுக்கும் சேர்த்து தான். அண்ட் இது வந்து சிக்கன் கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக வச்சுருந்தாங்க. பொட்டேட்டோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸ் கொஞ்சம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து எங்களுக்கு வந்து மட்டன் கிரேவி பண்ணியிருந்தாங்க. சிக்கன் வந்து அத்தாக்கு, எங்களுக்கு வந்து மட்டன் பண்ணியிருந்தாங்க. ஒரு கிரேவி மாதிரி தான் இதுவும், திக் கிரேவி மாதிரி. அண்ட் ஆல்சோ சைட் டிஷ்க்கு வந்து மாம்பழமும் வந்து ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரைஸ் வந்து ஒரு ஒரு கீ புலாவ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் லன்ச் பிளேட். லன்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 5:30 5 o'clock இருக்கும். அந்த டைமில் வந்து நாங்கள் மயிலாடுதுறை போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது. அண்ட் ஆல்சோ ஷாப்பிங் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது, க்ரோசரி ஷாப்பிங் அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். நான், என் பிரதர் அண்ட் அம்மா, ஃபைசி 4 பேர் தான் போகிறோம். அண்ட் ஆல்சோ எங்கள் ஊர்லேருந்து மயிலாடுதுறைக்கு ஒரு 15 minutes ஆஃப் ட்ராவலே போயிடலாம். ரொம்ப கிட்டத்தட்ட 9 kilometer அந்த மாதிரி தான் வரும். ஸோ சீக்கிரமாக போயிடலாம், பக்கம் தான். அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபைசின் வந்து தூங்கிட்டு இருக்காரு. வீட்லேயே வந்து தூங்கிட்டு தான் இருந்தார். அப்படியே ஒரு பில்லோ எடுத்துகிட்டு கார்லேயே படுக்க வச்சாச்சு. ஹி ஸ்டில் ஸ்லீப்பிங். இங்கே வந்து இது வந்து என்னோடய காலேஜ். நான் இங்கே தான் வந்து படித்தேன், ஏவிசி ஆட்டோனாமஸ், மன்னமந்தலில் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 minutes தான் காலேஜ் வர்றதுக்கு, ரொம்பவே கிட்ட இருக்கும்.
அண்ட் தென் நாங்கள் மயிலாடுதுறை வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ மெயின் ஸ்ட்ரீட்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்துட்டு எங்களோட கேஸ் ஸ்டவ் வந்து அம்மா வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, புதுசாக வாங்கணும். ஸோ அந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா உள்ள ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஷாப்பில் போயிட்டு சாரீஸ் வந்து புது கலெக்ஷன் வந்திருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஸோ அங்கே வந்துட்டு ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருக்கா பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற எந்த ஷாப்லையுமே அந்த அளவுக்கு கலெக்ஷன் இல்லை. எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி வந்தது தான் இருக்குது. லாக்டவுனால கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இல்லை. ஸோ வந்துட்டோம். அண்ட் இங்கே ரோட்டில் வந்துட்டு கீரை விற்கிற மாதிரி மல்லிகைப்பூ செடி வந்து விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் செம்பருத்தி செடி, கனகாமரம்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் மல்லிகைப்பூ அண்ட் செம்பருத்தி அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். மல்லிகைப்பூ வந்து 4 மல்லிகைப்பூ செடி வந்து 50 ருபீஸ் கொடுத்தாங்க. அண்ட் 2 செம்பருத்தி வந்து 50 ருபீஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு கார்லேயே அம்மாவும் தம்பியும் உட்கார வச்சிட்டோம். சரி, அம்மாவையும் ஃபைசினையும் உட்கார வச்சுட்டு நானும் என் தம்பியும் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இதுக்கு ஷர்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி எங்களுக்குலாம் ட்ரெஸ் இருக்குது, எனக்கும் ஃபைசினுக்கும். பட் என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் இல்லை. ஸோ ஒரு ஷர்ட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க லெமன் அப்படிங்கிற ஒரு பிராண்டட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோன்னாக்கா அந்தளவுக்கு கலெக்ஷன் எல்லா இடத்துலையுமே வந்து இதுக்கு முன்னாடி வந்த கலெக்ஷன் தான் வச்சுருந்தாங்க. லாக்டவுனால் அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அங்கேயும் வந்து ஓரளவுக்கு ஒரு ஷர்ட் பார்த்து வாங்கிட்டு அங்கேயும் பில் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களோட எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. நாங்களும் வந்து மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வர வழியில் மயிலாடுதுறை டு எங்கள் ஊருக்கு வர வழியில் ஒரு பேக்கரி ஷாப் ஜெனிஃபர் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு கொஞ்சம் ப்ரெட்டு, அப்புறம் கொஞ்சம் பன், அந்த மாதிரி கொஞ்சம் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே காரை ஸ்டாப் பண்ணி அது கொஞ்சம் வாங்கியாச்சு. நைட்டு ஒரு 7 o'clock 7:30 இருக்கும். நாங்கள் ரிட்டர்னுக்கு வந்துட்டோம். ஸோ எங்கள் ஊருக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் எங்கள் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ஃபைசின் வந்து பால்லாம் வச்சு விளாட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே வந்து வீட்டுக்கு இன்லாஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஃபைசினுக்கு டாய்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த டாய் வச்சு தான் வந்து ஃபைசின் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் ரொம்ப பிஸியாக. அண்ட் இதுதான் வந்து எங்கள் அம்மா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஸ்டவ்வு. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் டாப் வந்து வச்சுருந்தாங்க. அது ஒரு 6 years நான் சொன்ன சூப்பராக வந்தது. பட் இப்போ இருக்கிற கிளாஸ் டாப் எல்லாமே வந்து அந்தளவுக்கு லைஃப் கொடுக்குறதில்ல. அதனால் வந்து ஸ்டெயின்லெஸ்லேயே மறுபடியும் இறங்கிடலான்னு சொல்லிட்டு ஸ்டெயின்லெஸ்லேயே இறங்கியாச்சு. பட் இதோட மாடல் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா கிளாஸ் டாப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் க்ரோசரி வாங்கியிருந்தோம். இது வந்து மிளகாத்தூள் வீட்லேயே அரைக்கிறதுக்காக ஒரு 1.5 kg போல் மிளகா வாங்கியிருக்காங்க. இது ஒரு 1 day வந்து வெயில காய வச்சுட்டு அப்புறம் காம்பெல்லாம் கிள்ளிட்டு மில்லில் கொடுத்து அரைச்சிருவாங்க. அண்ட் ஆல்சோ மல்லியும் வந்து ஒரு 1.5 kg போல் வாங்கியிருந்தாங்க, மல்லி மசாலாவும் அரைக்கிறதுக்காக. இது மல்லிகைப்பூ செடி வாங்கியிருந்தோம் இல்லையா, அது இப்போ வைக்கணும். நைட் இருட்டாகிட்டதுனால அது வந்து வைக்க முடியல. ஸோ ஒரு வாளியில் மட்டும் வச்சாச்சு. அதையும் வந்துட்டு இப்போ மார்னிங் வந்து மண்ணில் வச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது. ஸோ கடைக்காரரே சொல்லியிருந்தாரு, செடி வந்து தனித்தனியாக வைக்காதீங்க, 4 மல்லிகைப்பூ செடியும் ஒரே இதில் வைக்கணும். ஸோ அப்போ தான் நிறைய கொத்தாக வந்து பூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே இடத்துல வந்து வச்சாச்சு. அண்ட் இன்னொரு இடத்துல வந்து செம்பருத்தி, ஆல்ரெடி பக்கத்தில் பெரிய செம்பருத்தி இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே இந்த குட்டி செம்பருத்தி ரெட் அண்ட் சாண்டல் செம்பருத்தி வந்து வச்சுட்டோம்.
லாஸ்ட் ஃபியூ டேஸாக கொஞ்சம் மழை பெஞ்சதுனால மண் நல்லா ஈரமாக சூப்பராக இருந்துச்சு ஈஸியாக செடி வைக்கிறதுக்கும். அண்ட் தென் செடியெல்லாம் வச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. அண்ட் கொஞ்சம் நேரம் சேர்ந்ததுக்கப்புறமா நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற புல் சத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். வெண்டைக்காய் அண்ட் பீக்கங்காய் வீட்டில் போடலான்னு இருக்காங்க. அதுக்காக வந்து ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆள் வச்சு எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கே இருக்கிற அந்த புல்லெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி சூப்பராக அந்த இடத்த வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அங்கங்கே இருக்கிற இடத்துலலாம் வந்து ஒவ்வொரு காய்கறி செடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்கிற இடத்துல வந்து வெண்டைக்காய் அண்ட் கொஞ்சம் செடி போடலான்னு இருக்காங்க. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடியுது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கணுன்னா மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.